ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் 27ஆம் தேதி அளவில் நடக்க இருக்கிற இந்த சனி வக்கர பயிற்சி பலன்களை பற்றி பார்க்கலாம். துளாராசி என்று சொல்கிற போது நல்ல காதல் மன்னர்கள், இந்த பூமியையும் பூமியிலே இருக்கக்கூடிய உறவுகளையும் உயிர்களையும் அன்பு செய்யக்கூடியவர்கள், ஒரு மனிதனை பார்த்து ஒரு சூழ்நிலையை பார்த்து இப்படித்தான் இவ்வளவுதான் என்று சரியாக இடை போடக்கூடியவர்கள், பியூட்டிஃபுல்லாக ஹேண்ட்ஸம்மாக ஃபேராக இருக்கக்கூடியவர்கள், பியூட்டிஃபுல்லாக ஹேண்ட்ஸம்மாக ஃபேராக இருக்கக்கூடியவர்களை நேசிக்கக்கூடியவர்கள், நேர்த்தியாக ஆடை அணியக்கூடியவர்கள், சென்றடிப்பது, ஆடைகளை நல்லபடியாக அயன் பண்ணி போட்டுக்கொள்வது, ஆடை அலங்கார பிரியர்கள், நேர்மையாக இருப்பார்கள், முடிந்த வரைக்கும் நல்லவர்களாக இருப்பார்கள். இவர்களுடைய பேங்கில் பணம் இருக்குதோ இல்லையோ கையில் காசு பணம் புழங்கி கொண்டே இருக்கும். அற்புதமான நட்பண்புகளுக்கு சொந்தக்காரர்களான இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவானுடைய 138 நாட்கள், தோராயமாக ஒரு ஜூலை 27ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் ஒரு 4.5 மாத காலம் என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தன்னுடைய பார்வைகளால் 8ஆம் இடம், 12ஆம் இடம், 3ஆம் இடத்தை பார்த்து சுபத்துவப்படுத்துகிறார். 8ஆம் இடம் உடைய மாங்கல்ய ஸ்தானம், 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானம், 3ஆம் இடம் உடைய முயற்சி பாவகம், 6ஆம் இடம் கடன் நோய் எதிர்ப்புகள் எல்லாம் கட்டுக்குள் இருக்கக்கூடிய அமைப்பு அற்புதமாக இருக்கிறது. ஆறாத காயங்கள் ஆறும், கவலைகள் எல்லாம் அப்படியே விலகும், கண்ணீர் எல்லாம் அப்படியே விலகப் போகிறது, துன்பங்களிலிருந்து மீண்டு வரப் போகிறீர்கள், மன மகிழ்ச்சியும் உடல் ஆரோக்கியமும் ஒரு சேர நடக்க காத்திருக்கிறது, நல்ல சுப செலவுகள் இருக்கிறது, பெயர் புகழ் எல்லாமே அதிகரிக்க போகிறது. பாஸ்போர்ட் விசா அமைப்புகளில் இருந்த தடை தாமதங்கள் எல்லாம் அப்படியே விலகப் போகிறது, வெளிநாட்டு யோகம் ஏற்படும், நிம்மதியான தூக்கம் வரும், பயணங்களால் நன்மைகள் இருக்கும், அடிக்கடி பயணங்கள் இருக்கும். வெளிநாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜோதிட சொந்தங்களுக்கு அந்த நாட்டிலேயே குடியுரிமை கிடைப்பது, பிஆர் கிடைப்பது, சிட்டிசன் கிடைப்பது, கிரீன் கார்டு கிடைப்பது, அந்த நாட்டிலே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைப்பது, வேலை தொழில் வியாபார உத்தியோக அமைப்புகளில் இருந்த தடைகள் எல்லாம் அப்படியே விலகுவது அற்புதமாக இருக்கிறது. நீங்கள் பிக்னிக் போய் வரலாம். அதாவது 12ஆம் இடம் 3ஆம் இடம் நல்ல சுபத்துவமாக இருக்கிற போது, 8ஆம் இடம் பரிபூர்ண சுபத்துவமாக இருக்கிற போது நீங்கள் ஒரு உல்லாச பயணம் சென்று வந்தால் அந்த அனுபவமே வேறு லெவலில் இருக்கு, அற்புதமாக இருக்கிறது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக, மன நிம்மதிக்காக பிக்னிக் போய் வருவதற்கு சரியான காலம், சரியாக இதை பயன்படுத்தி கொள்ளலாம். புதிய முயற்சிகள் வெற்றி தரும், தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும், ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகரிக்கும், நல்ல தொடர்புகள் கிடைக்கும், சகோதர ஒற்றுமை இருக்கிறது, நல்ல வேலை கிடைக்கும், சம்பள உயர்வு, உத்தியோக உயர்வு, இடமாற்றம், இருப்பிட மாற்றம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், தொழிலில் வேலையில் முன்னேற்றமாக போக முடியும். அரசு வேலைக்காக காத்து கொண்டிருந்தவர்கள் நல்ல அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கடன் நோய் எதிர்ப்புகள் இருந்தாலும் உங்கள் கட்டுக்குள் இருக்கும், கடன்களை கட்டி தீர்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நல்ல வருமானம் இருக்கும், அற்புதமாக இருக்கிறது. 6ஆம் இடத்தில் இருக்கிற அந்த சனி பகவான் நல்ல வருமானத்தையும் தருவார், சுப கடன்களையும் தருவார். வாகன கடன், வீட்டுக்கடன், வியாபார கடன், கல்வி கடன், கேட்கிற இடத்துல கேட்கிற பண உதவிகள் கிடைக்க போகிறது. கேட்கிற இடத்துல எல்லாம் பணம் கிடைக்கிறது என்று சொல்லி அளவுக்கு அதிகமான கடன்காரர்களாகி விடக்கூடாது. தேவைப்பட்டால் வாங்கிக் கொள்ளுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. சுப கடன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது, சுப செலவுகளும் இருக்கிறது, பயணங்களான நன்மைகள் இருக்கிறது, கடன் நோய் எதிர்ப்புகள் கட்டுக்குள் இருக்க போகிறது, எதிர்ப்புகளும் எதிரிகளும் அப்படியே விலக போகிறார்கள், நாட்பட்ட நோய்களிலிருந்து மீண்டு வர போகிறீர்கள். சரியாக புரிந்து கொள்ளுங்கள். 8ஆம் இடத்துக்கு இதுவரை சனி பகவானுடைய தீய பார்வை இருந்தது, இனி சனி பகவானுடைய தீய பார்வையாக 8ஆம் இடத்துக்கு இல்லை. கடன் நோய் எதிர்ப்பு, வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம், அவமானம், விபத்து, இது போன்ற அமைப்புகளை நினைத்து நீங்கள் இனி கவலை கொள்வதற்கு எதுவும் இல்லை. அவமானங்கள் எல்லாமே விலக போகிறது, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரப்போகிறது, புத்தியில தெளிவு பிறக்க போகிறது. அற்புதமாக இருக்கிற இந்த யோக வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எந்த ஒரு விடயத்தில் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும் என்றால், உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் அவசரப்படக்கூடாது, கோபத்தில் பிடிவாதத்தில் தேவையில்லாத முடிவுகளை எடுத்து விடக்கூடாது. குழந்தைகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் மருத்துவத்தில் ஈடுபட்டு மருத்துவம் எடுப்பதாக இருந்தால் 1க்கு 2 தடவை பரிசீலித்துக் கொள்ள வேண்டும். நல்ல மருத்துவர்களா என்று பார்க்க வேண்டும். இந்த ஒரு விடயத்தில் தான், குழந்தைகள் விஷயத்தில் தான் அகலக்கால் வைக்கக்கூடாது. மற்ற எல்லா அமைப்புகளும் அற்புதமாக இயங்கிக் கொண்டு இருக்கிறது. ஐயா, என்ன பரிகாரம் என்று நீங்கள் கேட்டால், அன்னதானம், கல்விதானம், இரத்த தானம் கொடுப்பது அற்புதமான பரிகாரம். ஏகாதசி நாட்களில் விரதம் இருந்து நல்லபடியாக
மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் நீங்கள் வணங்குகிற போது இருக்கிற சிறிய சிறிய தடைகள் எல்லாம் அப்படியே விலகிவிடும். உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரமாக இயங்கிக் கொண்டிருந்தாலோ, சனி பகவான் ராகு கேதுக்களோ தொடர்பில் இருந்தாலோ, நான் சொன்னதை விட கூடுதலான நற்பலன்கள் உங்களுக்கு நடக்க காத்திருக்கிறது. என்ன இருந்தாலும் சனியினுடைய துறையில் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால் அல்லது சுக்கரனுடைய துறையில் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால் கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் உங்களுக்காக காத்திருக்கிறது. வண்டி வாகனம் எடுத்து டிராவல்ஸ் நடத்துபவர்கள், சாப்பாட்டு கடை வைத்திருப்பவர்கள், துணிக்கடை நடத்துபவர்கள், சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு, ஒப்பனை கலைஞர்களுக்கு கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் இயல்பாக காத்திருக்கிறது. இரும்பு கடை வைத்திருப்பவர்கள், மரத்தளபாடங்கள் விற்பனை செய்பவர்கள், காய்லாங்கடை வைத்திருப்பவர்கள், கிளீனிங் பொருட்கள் விற்பனை செய்யக்கூடியவர்கள், குடிக்கக்கூடாத திரவங்கள், மதுபான விற்பனை, பெட்ரோல், மண்ணெண்ணெய், டீசல் விற்பனை, இது போன்ற அடிப்படைகளை நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால், வாகன உதிரி பாகங்கள் விற்பனை செய்பவர்களாக இருந்தால் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் காத்திருக்கிறது. 138 நாட்கள் கடன், நோய், எதிர்ப்புகளால் தொல்லைகள் இல்லை இல்லை இல்லை. சரியாக இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த பலன்கள் எல்லாமே உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை அனுசரித்து தான் செயல்படும். உங்களோட பிறந்த ஜாதகத்தில் என்ன வலுவோடு இந்த பூமிக்கு வந்திருக்கிறீங்க? ஆயிரங்களில் சம்பாதிக்க போறீங்களா? லட்சங்களில் சம்பாதிக்க போறீங்களா? கோடிகளில் சம்பாதிக்க போறீங்களா? எந்த சம்பாத்தியமும் இல்லாமல் வெறுமனே வெட்டியாக திண்ணையில் பொழுதுபோக்க போகிறீர்களா? உங்களுடைய பிறந்த ஜாதகம் சொல்லும். உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் லக்னம் எப்படி இருக்கிறது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், திரிகோணாதிபதிகளும் திரிகோண ஸ்தானங்களும் எப்படி இருக்கிறது, அடுத்தடுத்து நல்ல யோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருக்கிறதா, இப்போது என்ன தசாபுத்தி அந்தரம் நடந்து கொண்டிருக்கிறது, இவை அனைத்தையும் கோச்சாரத்தோடு இணைக்கிற போது துல்லியமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்னதான் நல்லபடியாக துலா ராசியில பிறந்திருந்தாலும் நீங்கள் வேற வேற லக்கணங்களாக இருக்கலாம். துலா லக்கணமாக இருக்கலாம், விருச்சிக லக்கணமாக இருக்கலாம், மீன லக்கணமாக இருக்கலாம், கும்ப லக்கணமாக இருக்கலாம், மகர லக்கணமாக இருக்கலாம், புதனுடைய லக்கணங்களாக இருக்கலாம், கன்னி லக்கணம், மிதுன லக்கணங்களாக இருக்கலாம். எந்த லக்கணமோ அந்த ராசிக்குரிய பலன்களையும் பார்த்து, உங்களுடைய ராசிக்குரிய பலன்களையும் பார்த்து பிறந்த ஜாதகத்தையும் இணைக்கிற போது துல்லியமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். பிறந்த ஜாதகத்துக்கு மட்டும் பலன் தர முடியாது, கோச்சாரம் மட்டும் உங்களை பலன்களை எடுத்து தந்துவிட முடியாது. பிறந்த ஜாதகத்தையும் கோச்சாரத்தையும் இணைக்கிற போது 100% பலன்களை துல்லியமாக எட்டிவிட முடியும். இது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு கெடுதல் தரக்கூடிய இடம் 2 இடம். ஒன்று 6ஆம் இடம், 8ஆம் இடம். இந்த 2 இடங்களும் அற்புதமாக செயல்பட போகிறது. சுபத்துவமாக வலுத்திருக்கிறது. கடன் இல்லை, நோய் இல்லை, எதிர்ப்பு இல்லை. உடல் ஆரோக்கியம் ஏற்பட போகிறது. தேவைப்பட்டால் சுப கடன்களை வாங்கி கொள்ள முடியும். வண்டி வாகன யோகமும் இருக்கிறது. நல்லபடியாக 6ஆம் இடம் வலுவாக இருக்கிறதுனால வேலையில நல்ல முன்னேற்றமாக போகலாம். சம்பள உயர்வு, இடமாற்றங்கள் காத்திருக்கிறது. அரசு வேலைக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த 138 நாட்களுக்குள்ள அரசு வேலை கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நடக்க இருக்கிற இந்த வக்கர பயிற்சி பலன்கள், சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.